பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாலை வேளையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரம். நமக்கு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல சமயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி செயல்படட்டும் அப்பா. உம்முடைய பெரிதான மகிமை இயேசுவின் நாமத்தில் வெளிப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய பெரிதான மகிழ்ச்சியை அல்லேலூயா ஒவ்வொரு குடும்பங்களிலும் அனுப்புங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் மனோபாரத்தோடு வேதனையோடு பாரப்படுகிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினால் இந்த அதிகாலை வேளையில் பலப்படுத்துங்கப்பா. உடாக்கி நீ அனுப்புங்க ஆண்டவரே. சமாதான சந்தோஷம் செழிப்பு ஒவ்வொரு குடும்பங்களில் உருவாகிறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடசங்கள் ராபான ஹத்துரமனக ராதனக எல்லாரும் கரங்களை தட்டி வாய்களை துறந்து வரும் நிமிஷம் அதிகாலை வேளையில் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அங்கங்கேயா இருந்து கொண்டு துதியுங்கள் தேவன். இயேசுவின் நாமத்தினாலே என்னை பாதுகாப்பு தந்து காத்த தேவனே, என்னை வழி நடத்திய தேவனே, குடும்பத்தை ஆசீர்வதிச்ச தேவனே, பிள்ளைகளை வழி நடத்துகிற தேவனே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் வாசல் இப்பொழுதே துறக்கப்படட்டும் அப்பா என்று சொல்லி எல்லாரும் வாய்களை துறந்து ஓ ரிபன பல பல ஹத்தல பௌடபன் அம்தல பௌடக நாசியானக உடமனா தராதனா ரகல் துணி வைடல் கமனகசியா. இயேசுவின் நாம நதிகாலை வேளையில் உம்முடைய பெரிதான மகிமை இறங்கிய செய்வாடட்டும் அப்பா. எல்லா தடசங்களை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. உம்முடைய அக்கினி வெளிப்படட்டும் ஆண்டவரே. இருட்டின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். பிசாசினுடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே ரீமான ஹல்கதா ரக துரமா நந்தா ரகட்சியானகா உடைந்து வாக்காதே போகட்டும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக எல்லா தொடசங்களை இயேசுவின் நாமத்தில் காட்டிந்த புறப்படுத்துகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. எல்லா ஏரியாவிலும் மகிமை இறங்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக சத்ருவினுடைய சகல விதமான தந்திரங்களை பரிசுத்த ஆவியானவர் உடை மாற்றி பரிபூர்ண ஜெயத்தை கட்டளையிடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. இந்த அதிகாலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லது நமக்கு தியானிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை நமக்கு எடுக்கலாம். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்கள். அல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில் உன்னதமான தேவனுடைய மறைவில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சர்வ வல்லவர். வானத்தை உண்டாக்கிய, பூமியை உண்டாக்கிய, மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அதில் ஜீவ மூச்சை ஊதி உயிருள்ள தேகியாக்கி மாற்றிய அந்த சர்வ வல்லமை தேவனோடு கூட இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 91ஆம் சங்கீதத்தில் தேவன் நம்மளோடு சொல்லுகிறார், உன்னதமானவர் அல்லேலூயா மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நிழலில் சர்வ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அல்லேலூயா. தேவனுடைய நிழல் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய நிழலை பார்த்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய மறைவில் அல்லேலூயா அடைக்கலமாய் அல்லேலூயா உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய நிழல் உனக்கு ஒரு அடைக்கலமாய் பாதுகாப்பாய் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலை வேளை மாற்ற போகிறார். உன்னதமான தேவனுடைய அல்லேலூயா நிழலில் சிறகின் அடியில் தங்கி இருக்கிறவனே, ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். அதுக்கு சங்கீதக்காரன் தெளிவாய் சொல்லுகிறார். அதனுடைய 8ஆம் வசனம் ஒன்று படிங்களா?
உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை பார்ப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் 2 வித மனிதர்கள் இருக்கிறார். ஒன்று துன்மார்க்கன், 2 பரிசுத்தவான். அல்லேலூயா. பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்லுகிறார். பரிசுத்தவான் அல்லேலூயா உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவானை பொறுத்தவரைக்கும், பரிசுத்தவான்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் உன்னதமான தேவனின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லமை தேவனுடைய நிழலில் தங்குவார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். ஆனால் அல்லேலூயா துன்மார்க்கியை குறித்து வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா துன்மார்க்கிக்கு வரும் பலன் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. பரிசுத்தவானை குறித்து பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களே, செபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, துன்மார்க்கிக்கு வரும் பலன் என்ன செய்வாரு? கண்களால் மாத்திரம், உன் சொந்த கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப துன்மார்க்கியும் அல்லேலூயா தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையும் தம்மில் வித்தியாசம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு வருகிற பலனை நீ உன் கண்களால் மட்டும் காண போகிறார். அல்லேலூயா. அதனுடைய அல்லேலூயா துன்மார்க்கிக்கு வாழ்க்கையில் அல்லேலூயா அநேக சோர்வுகள் வரும். துன்மார்க்கி வாழ்க்கையில் அழியும். அல்லேலூயா. துன்மார்க்கமாய் நடக்கிறவங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கலமாய் அல்லேலூயா எழும்பி வந்த தேவனுடைய பிள்ளையே, உன்னதமான தேவனுடைய மறைவில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிற தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபிக்கிறவரும் ஜெபிக்காதவரும் தம்மில் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நீதிமானும் துன்மார்க்கியும் தம்மில் வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கிக்கு வரும் பிரச்சனைகள் அது சாதாரணமல்ல. துன்மார்க்கிக்கு வரும் அல்லேலூயா பலனை உன் கண்களால் மட்டும் பார்ப்பார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவானை காட்டும் அல்லேலூயா ஒருபோதும் அல்லேலூயா நீ ஜெபிக்கிற ஜெபம், நீ தேவனுடைய சமூகத்தில் அடைக்கலமாயிருந்து அவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஜெபங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. அல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் அதனுடைய 6வது வசனம் படிங்களா? இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்துக்கு பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார்கள். அல்லேலூயா. உன்னதமான தேவனுடைய மறைவில் ஒரு அல்லேலூயா ஒரு மனுஷன் அல்லேலூயா அடைக்கலமாய் அல்லேலூயா அர்ப்பணித்து கொடுத்தால், தேவனுடைய நிழலில் தங்கியால் அவனுக்கு இருளில் நடமாடும் என்ன செய்யும்? கொள்ள நோய்க்கும் மத்தியானத்துக்கு பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விதமான போராட்டங்களும் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், அல்லேலூயா இருளில் நடமாடும் கொள்ள நோய் உனக்கு விரோதமாய் எழும்பி வரட்டும், மத்தியானத்தில் அல்லேலூயா வரட்டும், சங்காரங்கள் பாழாக்கிற சங்காரங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி வரட்டும். ஆனால் உன்னதமான தேவனுடைய மறைவில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் நிழலில் தங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார்கள். யாரே தேவன் கைவிடுகிறார்? துன்மார்க்கியை தேவன் கைவிடுகிறார். துன்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் பாவம் செய்து இருட்டில் வாசமாயிருக்கிற எந்த மனுஷனுக்கு, எந்த தாய்க்கு, எந்த சகோதரிக்கு தேவனுடைய நிழலில் தங்க முடியாது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய தேவனுடைய நிழலில் சிறகின் அடைக்கலமாய் போக முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளை சொல்லுகிறார், அன்பு தேவனுடைய பிள்ளையே, சபையோடு கூட இணைந்த ஊழியர்களோடு இணைந்த உன்னதமானவருடைய நிழலில் தங்குற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். ஜெபிக்கிற உனக்கு, ஆராதிக்கிற உனக்கு தேவன் அடைக்கலமாயிருப்பார். ஒருபோதும் அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன்னை தாங்கி நடத்தும் அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அதனுடைய அல்லேலூயா 10வது வசனம் மட்டும் படியுங்களா? ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஜெபிக்க உன்னதமான தேவனுடைய மறைவில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா நிழலில் தங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. எல்லாரும் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இருளில் நடமாடும் கொள்ள நோய் உன்னை தொடாது. ஹல்லேலூயா. மத்தியானத்தில்
நடமாடும் சங்காரம் உன்னை பாதிக்கப்படாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது. அல்லேலூயா, உன்னதமான தேவனுடைய மரபில் வாசமாயிருக்க தேவனுடைய பிள்ளையே, ஒருபோதும் அவன் உன்னை கைவிடவே மாட்டார்கள். தேவன் உனக்கு அடைக்கலமாக இருப்பார். தேவன் உனக்கு தேவனுடைய நிழலில் தங்குகிற தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. அவன் உன் குடும்பத்தை பார்ப்பார்கள், உன் பிள்ளைகளை பார்ப்பார்கள், உன் ஊழியத்துக்கு பாதுகாப்பு தருவார்கள். பரிசுத்த ஆவியானவர் எல்லா எல்கையில் உனக்காக எழும்பி செயல்படுவார்கள். இன்று அதிகாலை வேளையில் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னதமான தேவனுடைய மரபில் வாசமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் உனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது. பாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. பாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாதை உந்தன் கூடாரத்தில் அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்லுகிறார். இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒருபோது உன்னை கைவிட மாட்டார்கள். யாரே தேவன் கைவிடுவார்? அல்லேலூயா. யாரே துர்மார்க்கியே தேவன் கைவிடுவார்கள். துர்மார்க்கிக்கு ரட்சை இல்லை, துர்மார்க்கிக்கு சமாதானம் இல்லை. துர்மார்க்கி அலைஞ்சு திரிஞ்சு நடப்பார்கள். துர்மார்க்கிற குடும்பத்திலும் சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் மரிக்கும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, துர்மார்க்கிக்கு வரும் பலன் நீ உன் கண்களால் மட்டும் காண்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த அதிகாலை வேளையில் நீ துதிக்க ஆரம்பிச்சால், நீ ஜெபிக்க ஆரம்பிச்சால், நீ பரிசுத்த வாங்கலோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்க தொடங்கியால், ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் காணப்போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே என்னத்த ஆசீர்வாதம் சொன்னாலும் கர்த்தருடைய சமூகத்தில் துர்மார்க்கமாய் நடந்து, பாவம் செய்து, அசுத்தமாய் நடந்து, தேவனுடைய திட்டம் செய்யாதபடி துர்மார்க்க பாதையில் நடக்கிற துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் பார்ப்பார்கள். நீ பரிசுத்தமாய் வாழ, நீ தேவனுக்கு உகந்த பிள்ளையாய் வாழ கர்த்தர் சொல்லுகிறார். உன்னதமான தேவனுடைய மனவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையே, அவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவனுடைய நிழலில் தங்குற தேவனுடைய பிள்ளையே, அவன் உனக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார். தேவனுடைய நிழல், தேவனுடைய சிறைகள் அடைக்கலமாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார்கள். அவன் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பு தந்து உன்னை காக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மளில் அல்லேலூயா அநேகருக்கு தெரியாது, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேகர் பாடுபடுகிறார். 1ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறார். 1ஆம் சங்கீதம் என்று படியுங்களா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் துர்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமல். பாருங்களா, துர்மார்க்கனுடைய ஒரு வேலை என்று சொல்லுகிறது. அவன் அநேகரே துர்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி வழிதட்டிக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அதனால தான் வேதம் 91ஆம் சங்கீதம் அந்த வசனத்தில் சொல்லுகிறது, துர்மார்க்கிக்கு வரும் பலனே நீ உன் கண்களால் மட்டும் காண்பார்கள். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியத்தில் தெளிவாய் சொல்லுகிறார், துர்மார்க்கிக்கு வரும், துர்மார்க்கனுடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியில், பாவம் பண்றவங்களுடைய வழியில் நில்லாமல். அல்லேலூயா. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்தில் உன் தகப்பனாயிருக்காம் துர்மார்க்கியாய் நடக்கிறது, உன் தாயாயிருக்காம் துர்மார்க்கியாய் நடக்கிறது, உன் பிள்ளைகளாயிருக்காம் துர்மார்க்கியாய் நடக்கிறது. அல்லேலூயா. யாருமாகட்டும், நீ ഏറ്റവും கூடுதல் ரெஸ்பெக்ட் பண்ணுகிற இன்றிமேசியா இருக்கிறவர்களாயிருக்காம் துர்மார்க்கமாய் நடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், துர்மார்க்கியுடைய ஆலோசனை வாய்க்காது. பாவம் செய்கிற வழியில் நீ நிற்கவே கூடாது. பாவம் பண்றவரோடு கூட நீ நின்றால் நீயும் பாவியாய் மாறும். துர்மார்க்கியோடு கூட நீ இருந்தால், அவனுடைய ஆலோசனை கேட்டு நீ நடக்க ஆரம்பிச்சால், அல்லேலூயா, நீ வழியில் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, நீ யாருடைய வார்த்தையின்படி நடக்கலாம், அல்ல எப்படி நடக்கலாம்? நீ உன்னதமான தேவனுடைய அல்லேலூயா சிறகினடியில் சட்டையின் கீழே நீ முதலாவது நீ அர்ப்பணித்து கொடுக்கலாம். இரண்டாவது தேவனுடைய நிழலில் நீ தங்கலாம்.
நிழலில் தங்குற தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சிறையில் தங்குற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், துர்மார்க்கிக்கு வரும் பலனே நீ உன் கண்களால் மட்டும் காணப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு அதிகாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ யாருடைய பட்சம் சேர போகிறார்? துர்மார்க்கியோடு இணைந்து வாழ போகிறியா? அதோ பாவம் செய்கிறவரோடு கூட பக்கத்தில் இருக்க உட்கார்ந்திருந்து வாழ போகிறியா? அதோ பரிசுத்தவான்களோடு கூட இணைந்து வாழ்ந்து தேவனுடைய ஆலோசனை நடக்கிறதுக்காக நீ உன்னை அர்ப்பணிக்கிறியா? இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகருக்கு தெரியல வாழ்க்கையில் எந்த ஃப்ரெண்ட்ஸை தெரிந்து கொள்ளணும் வந்தா, அநேகர் தெரியாமல் வாழ்க்கையில் மாட்டி கிடக்கிறார். கையில் கிடைக்கிறவங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி மாட்டிக்கிற காலத்தில் நாம் போய் கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஏனா தானா வாழாமல் இன்றைக்கு அதிகாலை வேளையில் அல்லது உன்னதமான தேவனுடைய மரபில் வாசமாயிருக்கிற பிள்ளையாய் மாறட்டும். உன்னதமான தேவனுடைய நிழல் தங்குற பிள்ளையாய் மாறட்டும். அப்படி இருந்தால் அல்லது துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் காணப்போகிறார். துர்மார்க்கம் செய்கிற பாவம் செய்கிற ஒரு மனுஷனுடைய அழிவு நீ கண்ணாலே காணுவார்கள். தொடக்கத்தில் எல்லாம் நல்லா இருப்பார்கள். பாவம் செய்கிறவன் வழி தொடக்கத்தில் நல்லா இருப்பார்கள், அல்லது முடிவு என்று சொல்லுகிறது அழிவுக்கு நேராய் போகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். 1ஆம் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறார், துர்மார்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவம் பண்றவன் வழியில் நில்லாமலும் ஹல்லேலூயா. பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில், பரிகாசக்காரன் உட்காரும் இடங்களில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பாருங்கள், நீதிமானுடைய குணம் உண்டு. எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறார்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையின்படி வார்த்தையில் சந்தோஷிக்கிறார்? அநேகர் அது அப்படின்படி இல்ல. ஏன்னா தானா நடக்கிறார். பரிகாசம் பண்றவனோடு கூட இருக்காமல், பரிகாசம் பண்ணாமல், பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சால் நீயும் ஒரு பரிகாசியாய் மாற. அல்லேலூயா. பரிகாசம் பண்றவனோடு கூட இருந்தால் நீயும் ஒரு பரிகாசியாய் மாற. இந்த உலகத்தில் கர்த்தரோடு கூட வாழுகிற ஒரு மனுஷர் ஜென்டில்மேனாய் மாற, பரிசுத்தமானாய் மாற, நல்ல பர்சனாலிட்டி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறும். அநேகர் குகுந்த மாதிரிகை உள்ள தேவனுடைய பிள்ளையாய் மாறும். அதான் சொல்லுகிறது, இந்த அதிகாலை வேளையில் உனக்கு விடுதல் வேணுமா? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? தேவனோடு பற்றுதலாய் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அதனால தான் இதே 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனத்தில் சொல்லிக்கிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே நான் அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். விடுதலும் அடைக்கலவும் நமக்கு சும்மாதே வர மாட்டார்கள். இந்த அதிகாலை வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஏனா தானா வாழ்ந்தால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது பிசாசு தான் வைப்பார்கள். பிசாசு துர்மார்க்கியோடு கூட இருக்கிறார், பாவம் பண்றவரோடு கூட இருக்கிறார். அவன் உன்னை உயர்த்தி கொண்டு வருவார்கள். ஆனா பிசாசு உன்னை உயர்த்தி ஒரு பெரிய மலையிற மேலே கொண்டு நிறுத்திவிட்டு இயேசுவோடு கூட சொன்னது போல உன்னோடு கூட சொல்லுவார், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அல்லேலூயா, அவன் தம்முடைய தூதர்களை கொண்டு கட்டளையிடுவார், நீ சீக்கிரமாய் சாடு என்று சொல்லுவார்கள். இயேசு நீதிமானாய பரிசுத்தவான் பிசாசின் கிரியைகளை ஜெயிச்சார்கள். நாம் என்ன பண்ணுவார்கள்? நம்மளை கொண்டு என்ன செய்ய முடியுமார்கள்? பாவம் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு விடுதல் இல்ல, பாவம் பண்ணி வாழ்ந்தால் நமக்கு உயர்வு இல்ல, பாவம் பண்ணி வாழ்ந்தால் அடுத்த லெவலில் நமக்கு முன்னேறி போக முடியாது. அதாம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, துர்மார்க்கிக்கு வரும் பலனை நீ கண்களால் மட்டும் காண்பார்கள். அல்லேலூயா. அதனுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் அதனுடைய 14ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் தேவனுடைய சிறையின் மரபில் உட்கார்ந்திருந்தால், நிழலில் தங்கியால் நான் அவனுக்கு விடுதலை கொடுப்பார்கள், நான் அவனை ஆசீர்வதிப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதி போகிறார். சட்டையின் கீழில் அடைக்கலமாய் வந்த தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நிழலில் தங்குற தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒருபோதும் உன்னை கைவிடுகிறது இல்ல. எந்த மனோபாரத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்தில் இதயத்தில் கை வச்சு அர்ப்பணித்துக் கொடுங்கள். அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஒரு சில பாரத்தோடு இருக்கிறேன். எனக்கு முன்பாக துர்மார்க்கி அசைவாடி கொண்டிருக்கிறார், துர்மார்க்கி பெரியவரை போல நடிக்கிறார். ஆனால் ஆண்டவரே, எனக்கு நான் அல்லேலூயா பரிசுத்தப்பட்டு என்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சது, நான் ஆசாஃப் சொல்லுகிற போல அது வறுமையாய் போயிடுச்சோ, அது தவறாய் போயிடுச்சோன்னு சொல்லி நான் அல்லேலூயா ரொம்ப அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, தேவனுடைய சிறகின் மரபில் வந்த மகளே, தேவனுடைய நிழலில் வந்த மகனே, ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார்கள்.
துர்மார்க்கைக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் காண்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கொடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே அவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த அதிகாலை வேளையில் உன்னை உன் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். எதிர்க்கிரியைகளை உடைத்து மாற்ற போகிறார். ஒரு நிமிஷ கண்ணுகளை மூடுங்கள். துர்மார்க்கைக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் காண போகிறார். அல்லேலூயா. அதனுடைய 9வது வசனம் ஒன்று படியுங்களா? 91 சங்கீதம் 9ஆம் வசனம். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டால் தேவன் உனக்கு அடைக்கலமாய் உன்னதமான தேவனாயிருக்கிறார். அந்த தேவனே எனக்கு தாமரமாய் கொண்டார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை வேளையில் உனக்கு அடைக்கலமாய தேவன், உனக்கு தாமரமாய தேவன். ஓ ஜீசஸ் நேம். அவன் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ என்னுடைய சமூகத்தில் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். நான் உனக்கு தாமரமாய் இருக்கிறோம். நான் ஒருபோது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. நான் ஒருபோது உன்னை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. எந்த மனோபாரத்தோடு, எந்த வேதனையோடு நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறியா, எந்த கவலையோடு நீ இருக்கிறியா, பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ கலங்காதே. இருளில் நடமாடும் கொள்ள நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு வாக்காமல் போ. எல்லாவரும் ஜெபம் பண்ணிக் கொண்டிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் குடும்பங்களை விடுவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து புறப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இறங்கிய செய்வாடுகிறதுக்காக, எதிர் வல்லமைகள் உடைந்து மாறுகிறதுக்காக, இருளில் நடமாட எல்லா விதமான கொள்ள நோய்களும் மாறி போகட்டும் அப்பா. மத்தியானத்தில் அசைவாடுகிற சங்காரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு விலகி வாக்கியாதை போகட்டும். உன்னதமான தேவனுடைய மனதில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழல் தங்குற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். துதிக்கிற உன்னே அழிக்கிற தேவன் அல்ல. ஆராதிக்கிற உன்னே அழிக்கிற தேவன் அல்ல. பரிசுத்தமாய் வாழுகிற உன்னே அவன் மேன்மையாக்கி மாற்றுவார். பாவம் பண்ணி பரிசுத்தம் இல்லாமல் வாழுகிற யாராவது செய்தி கேட்டுக் கொண்டிருந்தால் இந்த அதிகாலை வேளையில் அர்ப்பணித்துக் கொடுங்கள். எனக்கு அந்த பாவம் வேண்டப்பா, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆண்டவரே. நான் இனி பாவம் செய்து வாழ வேண்டவன் அல்ல என்று சொல்லி அர்ப்பணித்துக் கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே உங்களுடைய சரீரத்தில் விடுதல் நடக்க போகிறார், வியாதி மாற போகிறார், அற்புதம் நடக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க போகிறார். உன்னதமான தேவனுடைய அடைக்கலம் உனக்கு தாவரம், தேவன் தாவரமாய் உனக்கு மாறப் போகிறார். பரிசுத்த ஆவியானவரே குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா இயல்கையிலும் விடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. வியாதிகளால் பாரப்பட்டிருக்கிறார் ஆண்டவருக்கு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் விடுதல் நடக்கட்டும் அப்பா. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எதிர்க்கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கடந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடட்டும். எல்லா விதமான பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கடந்து கொள்ளுகிறோம். குடும்பங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். கண்ணீர் மாறட்டும், வேதனை மாறட்டும், அற்புதம் நடக்கட்டும். இருளில் நடமாட கொள்ள நோய்கள் குடும்பங்களை விட்டு விலகட்டும். மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரங்கள் குடும்பங்களை விட்டு விலகி வாக்காதே போ. அடைக்கலமாயிருக்கிற தாமரமாயிருக்கிற தேவ மகிமை குடும்பங்களில் இறங்கட்டும். எல்லா தடசங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய ஊழியர்களுக்காய் செபிக்கிறோம். எல்டேஸ் குடும்பங்களுக்காய், சபா விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கரத்தில் தருகிறோம். ஊழியர்கள் எல்டேஸ் எல்லா குடும்பங்களும் கரத்தில் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கட்டப்படட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும். யூத்துக்காய் செபிக்கிறோம். அல்லேலூயா. எல்லா பிள்ளைகளையும் கரத்தில் தருகிறோம். கல்யாண பிராயமாக இருக்கிற பிள்ளைகள் கல்யாணம் நடக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் இல்லாமல் பாரப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் வாழ்க்கை தலைமுறைகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எதிர்க்கிரியைகள் உடையட்டும். அந்தகார சங்கிலி இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து வாக்காதை போகட்டும். இருட்டின் அதிகாரங்கள் தகர்க்கப்படட்டும். அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை விட்டு விலகி வாக்காதை போ. ராகாபாலா சாகாராகா உடபலாதரக நகசிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடியதுக்காக உன்னதமான தேவனுடைய மனதில் இருக்கிறவரே, சர்வ வல்லவருடைய நிழல் தங்குற சகோதர சகோதரி, தாய் தகப்பன்மார்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உனக்கு அடைக்கலமாய், அவர் உனக்கு தாவரமாய் இருக்கிறார்.
அவன் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. துன்மார்க்கிக்கு வரும் பலனை நீ உன் கண்களால் மட்டும் காண போகிறார். துன்மார்க்கி அழிவுதான், அவனுக்கு வேற மாற்றம் இல்ல, அவளுக்கு வேற மாற்றம் இல்ல. துன்மார்க்கமாய் நடந்தால் அதன் பின்னிலும் முன்னிலும் அழிவுதான். ஆனால் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன், பரிசுத்தமானை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கு அதிகாலை வேளையில் நம்மளை பரிசுத்தமாய் வாழுகிறதுக்காக அர்ப்பணிக்க தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தடசங்களை கடிந்தும் பரிபூர்ணமாய் ஜெயத்தை கட்டளையிடுகிறோம். ஆவியானவருடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். எல்லா ஏரியாவிலும் ஆண்டவர் கிரியை பண்ணியதுக்காக ஸ்தோத்திரம். தலா அல்லது பொட்டி உடைகிறது போல பாரப்படுகிறார் 1-2 நபர்களை நான் ஆத்துமாவில் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே தலைவலியின் ஆத்துமாவினை ஆண்டவர் கடந்து கொள்ளுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிரதான மகிமை வெளிப்படுகிறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய செய்வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிச்சு உம்முடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்கள் தேவ மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நல்ல வியாதியால் பாரப்படுகிற ஒரு சில நபர்கள் எங்களுக்கு தெரியுமாப்பா. அந்த தகப்பனை ஆசீர்வதி, சகோதரனை ஆசீர்வதி. எல்லா குடும்பங்கள் மாற்றம் உண்டாகட்டும். தாய் தகப்பன்மார் விடுவிக்கப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும். தேவ மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடக்க முதல் முடிவு வரையும் தேவ ஆவியானவருடைய பிரசன்ஸ் அசைவாடி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். மேன்மைக்கு மேல் மேன்மையாய், சமாதானத்தின் மேல் சமாதானத்தோடு உங்களை குடும்பங்களின் தேவன் காக்குமாறாகட்டும். ஹல்லேலூயா. ஹெவன்லி கிரேஸ் வாய்ஸ் ஊழியங்களுடைய சார்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. ஹல்லேலூயா.